வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி கவில்தார் போஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்து நம்ம எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எஸ்எஸ்சி கவில்தார் போஸ்ட்டுக்கான, அதாவது எம்டிஎஸ் மற்றும் கவில்தார் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9583 வேக்கன்சி, அதாவது 9583 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி முடிஞ்சு, எக்ஸாம் வந்து எப்போ முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14 வந்து எக்ஸாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கவில்தார் போஸ்ட்டுக்கான ரிசல்ட் மட்டும் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த கவில்தார் போஸ்ட்டுக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ கீழே வந்து கட் ஆஃப் மார்க், அதாவது எம்டிஎஸ் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கட் ஆஃப் மார்க்கை வந்து நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எம்டிஎஸில், அதாவது கவில்தார் போஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கான லிஸ்ட்டு, அதாவது 500 பேஜ் கொண்ட ஒரு பிடிஎஃப்கான லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப்பில் வந்து உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செர்ச் பண்ணி பாருங்கள். தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களால் தேடி பார்க்க முடியாது. ஆனால் செர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களால் செர்ச் பண்ணி பார்க்க முடியும். உங்களுடைய ரோல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவில்தார் போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க. அதுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்காண்டி தான் இந்த ரிசல்ட் வந்து விட்டுருந்தாங்க. இப்போ வந்து நான் கவில்தார் போஸ்ட்டில் வந்து என்னால் அந்த கட் ஆஃப் மார்க் எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எம்டிஎஸ் மார்க், அதாவது கவில்தார் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி, அதாவது ஹெயிட் எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணப்படுவீங்க. அதாவது இப்போ வந்து நீங்கள் கவில்தார் போஸ்ட்டில் வந்து பிஇடி டெஸ்ட் வந்து செலக்ட் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹெயிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி, அதாவது பிஇடி டெஸ்ட்டில் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த விதமான தவறுமே கிடையாது. அதுவே நீங்கள் வந்து எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு வந்து உங்களை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எம்டிஎஸ் எக்ஸாமில் நீங்கள் கட் ஆஃப்குள்ளே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. அதாவது கட் ஆஃப் மார்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து வழங்கப்படும். அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம், எம்டிஎஸ்ஸுக்கான ரிசல்ட் வந்து இன்னும் விடலை. கவில்தாருக்கு போஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து நடத்த போகிறாங்க. அதாவது 1 மந்தில் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஇடி டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கான எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த கவில்தார் போஸ்ட்டில் செலக்ட் ஆகாதவங்க எம்டிஎஸில் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க, இந்த பிஇடியை வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் எம்டிஎஸ்க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே எம்டிஎஸ் கட் ஆஃப் மார்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இந்த எக்ஸாமை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தொடர்ந்து இதே போல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.